யோபு 5 அதிகாரம் 1 முதல் 27 வசனம் வரை. வசனம் 1. இப்பொழுது கூப்பிடும் உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? Call now if there be any that will answer thee, and to which one of the senates will thou and turn. வசனம் 2. கோபம் நறுமுடனையும் கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். For wrath killeth the foolish man, and envy shalleth the silly one. வசனம் 3. நறுமுடன் ஒருவன் பெரு என்கிறதை வேறு என்கின்றதை நான் கண்டு உடனே அவன் வாஸ்தலத்தை சபித்தேன். I have seen then foolish taking root, but and suddenly I caused this an abandonation. வசனம் 4. அவன் பிள்ளைகள் இரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவரில்லாமல் வாசலை நெருக்கப்பட்டார்கள். His children are fear from and safety, and they are the cause in this gate, and natural is there and any true that deliver them. வசனம் 5. பரிசுத்தவான் அவன் விளைச்சலையே முட்செடிகளுக்குள் மிருந்து பறித்து தின்றான். பரிகாரன் அவன் அஸ்தியை விழுங்கினான். O hearest the angry eaten up, and take it even out of these thorns, and the rubber shovel with up the substance. வசனம் 6. தீங்கு புழுதியாயிருந்தும் உண்டாகிறதுமில்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. Altogether application commit not and fruit of this and dust, natural trouble and spring out of these grounds. வசனம் 7. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். Hate man in this born unto the trouble, as the spark and flame upward. வசனம் 8. ஆனாலும் நான் தேவனையே நாடி என் நியாயத்தை தேவனிடத்திலே ஒப்புவிப்பேன். I will and seek unto God and unto God world, and I commit my cause. வசனம் 9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். Which and do great and things and unsearchable marvelous things and without and number. வசனம் 10. தாழ்ந்தவர்களை உயர்த்தி வைத்து தூக்குகிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். Who and given rain up the earth, and stand it and with waters upon this fields. வசனம் 11. அவர் பூமியின் மேலே மழையை வர்ஷிக்க பண்ணி வெளிநிலங்கள் மேலே தண்ணீர்களை வரவிக்கிறார். To set up high and those and that be and low, that and those which and more and many be and excellent to this safety. வசனம் 12. தந்திரக்காரரின் கைகளிலே காரியத்தை முடிய நடக்கக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபயோகங்களை அவர் அபத்தம் பண்ணுகிறார். He disappointed the device of this scarcity, so that and there an answer cannot perform their an enterprise. வசனம் 13. அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார், தரித்திரர்களை ஆலோசனையை கவிழ்க்கப்படும். He taketh the wish and their own and carefulness are the counsels of the forward is and carried handlog. வசனம் 14. அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளைகளிலே இரவிலே தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள்.
They meet and with the darkness in the daytime, a rope in this needy, non needy, as in this night. வசனம் 15 ஆனாலும் எளியவனை அவர் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பொல் பலவானின் கைகளுக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். But he and save it in this poor from and the sword from and their and mouth and from and the hand of this mighty. வசனம் 16 அதனாலே தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு தீமையானது தன் வாயை மூடும். So the poor hate and hope and iniquity stop it here and mouth. வசனம் 17 அதை தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகியால் சர்வ வல்லமையுடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதிரு. Behold, happy is this man whom and God and care for dispose not and do the casting of this almighty. வசனம் 18 அவர் காயப்படுத்திய காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. For he and make it and sore and behind up he and wounded and his and hands and make and whole. வசனம் 19 ஆறு கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்கி ஒருவர் ஏழாவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடராது. He shall deliver thee in the sixth trouble, he in the seventh there shall no evil touch on thee. வசனம் 20 பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்திற்கு யுத்தத்திலேயே பட்டயத்தின் வெட்டுகளுக்கும் விலக்கி மீட்பார். In famine he shall redeem thee from death, and hinward from and this power of this sword. வசனம் 21 நவீன சாவுக்கும் மறைக்கப்படுவீர், பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர். Thou shalt and be and hid and from this scourge of this tongue. Natural shalt and do and be afraid of this discretion when it's commit. வசனம் 22 பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர், காட்டு மிருகங்களுக்கு பயப்படாமல் இருப்பீர். At the distillations of the female doe and shalt logger natural shalt and doe and be and afraid of this and best of the heath. வசனம் 23 வெளியின் கல்களோடும் உமக்கு உடன்படிக்கையாயிருக்கும் வெளியின் மிருகங்களும் உம்முடனே சமாதானமாயிருக்கும். For thou shalt and be in the lodge with and the stones and of this field and this best of this field shall be at the peace of with thee. வசனம் 24 உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். And thou shalt and can of that day and trouble tabernacles shall and be in the peace, and thou and shalt and visit in thee and abandon habitation and shalt and not sin. வசனம் 25 உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். Thou shalt and canoe shall and they and shall and be and great, and any offspring as this great grass of this seth. வசனம் 26 தானியம் ஏற்ற காலத்திலே அம்பரத்திலே சேர்க்கிறது போல முதிர் வயதிலே கல்லறையிலே சேர்வீர். Thou shalt and come to thee and grieve in the foliage, like as a shock of the corn commit in a is an season. வசனம் 27 அந்த 26 வசனம் பார்த்தீங்களா, ஜோப் 5ஆம் அது அதிகாரத்தில் 26 வசனம் அப்படி இருக்கு. அந்த வசனம் நம்மளை சீடாக தான் அவர் ஒப்பு கொடுக்குறார்.
பதறு மாதிரி எரிக்கிறதுக்கு என்றைக்குமே நம்மளுக்கு வழி வகுக்கலை. பதரை தான் போய் தூக்கி போட்டு எரிச்சிருவாங்க. சீடை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல அதை வந்து சேர்த்து வைப்பாங்கன்றதை அதை சொல்கிறார் கரெக்டாக. திருப்பியும் ஒரு காலத்தில் அது பலன் தரும், அது விதைக்கப்படும் போது. வசனம் 27, இதை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து இதுதான் காரியம் இப்படி இருக்கிறது, அதை நீர் கேட்டு உமக்கு நன்மை உண்டாக அறிந்து கொள்ளும் என்றா. Lord, this and we have and searched it so it this and year it and can now do and it for thee and good. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சாபட் டே. இன்றைக்கி நிறையா வேலையை எனக்கு செய்ய கடவுள் கிருபை கொடுத்தாரு, முடித்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி தினத்தை நன்றாக போச்சு. இந்த தினம் சில மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் என்னை கடவுள் திருப்பி கூப்பிட்டு என்னை வச்சு கடவுளோட காரியங்களில் வேதத்தை படிக்க கிருபை கொடுக்குறார். நன்றி. ஆமென்.